ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஷாப்பிங் விலாக் பார்க்க போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பெங்களூரில் இருக்க சர்ச் ஸ்ட்ரீட்டில் நான் இருக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டில் நான் என்ட்ரு ஆகும்போது எனக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது நியூயார்க்கில் இருக்கிற அந்த வால் ஸ்ட்ரீட் அண்டு ப்ராட்வே ஸ்ட்ரீட். அதுதான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனுச்சு. நம்ம டேரெக்டாக அங்கேயே போகிற ஃபீலிங் எனக்கு வந்திருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்ட்ரீட் விசிட் பண்ணுறேன். இப்போது நீங்கள்லாம் பட்ஜெட் ஷாப்பிங்கும் பண்ணணும், பிராண்டட் ஷாப்பிங்கும் ஒரே பிளேஸில் பண்ணணும்னா நீங்கள் மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் இந்த பெங்களூரில் இருக்கிற சர்ச் ஸ்ட்ரீட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு எம்ஜி ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா வெளியே ஷாப் முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 100 ருபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வரணுங்க. பார்க்கிங்க்கு பெய்டு தான். தென் அப்படியே நடந்து வரும்போது செம்மையாக வியூ இருந்தது. ஃபோட்டோஷூட்லாம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளேஸ் ஆனால் கொஞ்சம் க்ரௌடாகவும் இருந்தது. அந்த லைட்டிங்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. நான் வந்தவொடனே ஃபஸ்ட்டு போன பிளேஸ் எனக்கு பிரேஸ்லெட்ஸ் ஷாப் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு விசிட் பண்ணேன். செம்மையாக இருந்தது. டிசைன்ஸ்லாம் யூனிக்காக இருந்தது. 250லேருந்து 500 வரைக்கும் ஸ்டார்ட் ஆனது. இதில் நான் 2 பிரேஸ்லெட் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒன்று செலக்ட் பண்ணி என் கையில் நான் போட்டு பார்த்தேன். எனக்கு அது பக்காவாக மேட்ச் ஆனதுனால நான் இது ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன். இது 350க்கு நான் வாங்கினேன். தென் வாங்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகும்போது ஒரு ட்ரெஸ் ஷாப் இருந்தது. அதுவும் ரோட்டு கடையில் தான் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ் இருந்தது. ஃபுல்லாக வெஸ்டர்ன் தான் இருந்தது. அப்படியே நம்ம வாங்கலாம் பார்த்தா என் ஹஸ்பண்ட் இப்படி பார்த்துட்டு இருந்தார். ஓகே வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒரு ஜூஸ் சாப்பிட்லான்னு லெமன் சோடா சாப்பிட்டுட்டு இருந்தோம். லெமன் சோடா சாப்பிட்டு மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தோம். உங்களுக்கு கால் வலிச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். சைக்கிள் ரெண்டலாக இல்லை ஃப்ரீயான்னு தெரியல. ஆக்சுவலி ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் நிறைய ஸ்ட்ரீட் கடையாக இருந்தது. ஓகே நம்ம அந்த சைடு போய் பார்க்கலான்னா கிளாஸஸ் இருந்தது. என்னடா இங்கே குட்டி குட்டியாக ஏதோ வச்சுருக்காங்களேன்னு நாங்கள் நின்று பார்த்தோம். சின்ன சின்ன பென்டென்ட்ஸ் டாலர்லாம் இருந்தது. அழகாக இருந்தது. ரொம்ப ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் அழகாக இருந்தது. ஒரு செயின் வேறு அவங்க வச்சுருந்தாங்க. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு பிரேஸ்லெட்டாக வேணுமா இல்லை செயினாக வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்களே ஸ்பாட்லேயே பண்ணி கொடுக்குறாங்க. 10 மினிட்ஸில் கொடுக்குறாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் நீங்கள் வாலில் அழகாக மாட்டுற மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க 1/2 ஹவர்லேயே. ரிங்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்லாம் இருந்தது. தென் நிறைய பேர் இங்கே ஐடி ப்ரொஃபஷ்னலாக இருந்து இங்கே ஷாப் வச்சுருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அனிமீஸ்லாம் நிறைய இருந்தது. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம வாங்கி வச்சுக்கிற மாதிரி நிறைய இருந்தது. தென் இங்கே ஒரு சில ஷாப்பில் மட்டும் அந்த ஓவர் கோட் அது கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு பழைய இது மாதிரி ஃபீல் வந்தது. அதனால நான் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலை. ஆனால் ஒரு சில ஷாப்பில் நல்லா இருந்தது. அப்படியே மெதுவாக நடந்து வாக்கிங் மாதிரி நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். ஈவினிங்கில் தான் இந்த ஸ்ட்ரீட் செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த பொண்ணு பார்த்தா எனக்கு ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்து இதை சேஞ்ச் ஆகியிருக்காங்களா அந்த பொண்ணு. இவங்களும் அனிமி சேல் பண்ணுறாங்க. தென் வாட்சஸ், கீ செயின்ஸ் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் இங்கேயுமே பார்கெயின் பண்ணி பேசி வாங்கிக்கலாம் வாங்கணும்னா. தென் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க ஓனாக ட்ரா பண்ண அந்த வால் பேப்பர்ஸ்லாம் இருந்தது, வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்தது. அது கீ செயினாகவும் பண்ணி வச்சுருந்தாங்க. தென் நிறைய பேக்ஸ் இருந்தது. அப்புறம் கேட்ஸ் இருந்தது. எல்லாமே இருந்தது. எல்லாமே ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தென் இதெல்லாம் நான் சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்து போயிட்டே இருந்தேன். ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் பார்த்தேன். விண்டேஜ் ஸ்ட்ரீட்னு இருந்தது. ஓகே அதுக்குள்ளே போய் நம்ம ஜம்ப் சூட் வாங்கலான்னு சொல்லி வெளியே அந்த பொம்மைக்கெலாம் வச்சுருந்தாங்க. ஜம்ப் சூட் வாங்கலான்னு அங்கே போனோம். போன உடனே நாங்கள் கீழே என்ட்ரானதுமே ஒரு டெடிபியர் ஷாப் இருந்தது. அழகாக இருந்தது. அங்கேயுமே யூனிக்காக இருந்தது. திங்ஸ்லாம் அழகாக இருந்தது. அதுக்கு அடுத்த ஷாப்பில் தான் நாங்கள் பார்க்க போனோம். அங்கே பார்த்தோன்னா ஜம்ப் சூட் 2000 சொன்னாங்க. ஓகே நம்ம 2000லாம் நம்ம கொடுத்து வாங்க முடியாதுன்னு ஜஸ்ட் நாங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தது அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போனோம். அங்கே இயரிங்ஸ் ஒரு கடல் மாதிரி இருந்தது. இயரிங்ஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. உங்களுக்கு சல்வாருக்கு எப்படி வேணும், ஜீன்ஸ்க்கு எப்படி வேணும், அண்டு ட்ரெடிஷ்னலாக சாரீஸ்க்கு எப்படி வேணும் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி அந்த ஷாப் அந்த அக்கா சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு பேர் 30 ருபீஸ் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய இயரிங்ஸ் வாங்கினாலும் அதுவும் ஜஸ்ட்டு 30 ருபீஸில் தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது. என்னால் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியல. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் 5-6 எடுத்து எனக்கு போட்டு பார்த்தேன். அண்ட் நீங்கள் இந்த இயரிங் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எதை மிஸ் பண்ணுறது எதை எடுக்கிறதுனே தெரியாமல் இருப்பீங்க. ஃபஸ்ட் நான் ஒரு பிளாக் கலர் எடுத்தேன். அந்த பிளாக் கலர் நான் காதில் போட்டு பார்க்கவும் எனக்கு அது அழகாக இருந்தது. ஓகே நான் அது ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன்.
ஒரு 7 to 8 இயரிங்ஸ் வந்து நான் வாங்கினேன். எதை வந்து வாங்குறது, எதை மிஸ் பண்ணுறதுனே தெரியல. இதுவே நான் வந்து டி நகரில் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். 140க்கு ஒரு பெரிய இயரிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து இங்கே ஜஸ்ட் 50 ருபீஸ்க்கு தான். இதெல்லாம் வந்து 50 ருபீஸ் தான் உங்களுக்கு. இதில் ஒரு 2 கலெக்ஷன் வந்து நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு என்ன ஜிமிக்கி கலெக்ஷன் வேணுமா, இல்லை ட்ரெடிஷ்னல் வேணுமா, இல்லைனா வெஸ்டர்ன் வேணுமா, எல்லா டைப் ஆஃப் இயரிங்ஸ் வந்து இருந்தது. இந்த இயரிங் வந்து நான் போட்டு பார்த்தேன், எனக்கு அழகாக இருக்குல்ல. தென் நான் வந்து புக்ஸ் ஷாப் போனேன். அங்கே போய் 2 புக் வந்து வாங்கிட்டு வந்தேன். புக் ஷாப் ரேட்டும் கம்மியாக தான் இருந்தது. இந்த 2 புக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது நிறைய அனிமீஸ் அந்த மாதிரிலாம் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த புக் ஷாப்லேயே கூட வச்சுருந்தாங்க. இந்த க்ரீட்டிங்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு கேக் கடை இருந்தது. அவங்க வந்து ஓனாக வீட்டிலேயே கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் வந்து நான் சீஸ் கேக்கும் சாக்லேட் ட்ரஃபிளும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நாங்கள் வாக்கிங் மாதிரி நடந்து போனோம். இங்கே ஃபுல்லாக வந்து கப்புள்ஸாக தான் இருக்காங்க. முன்னாடி கூட 2 கப்புள்ஸ் நடந்து போயிட்டுருக்காங்க. தென் பானிபூரி கடைக்கு வந்தோம். பானிபூரி வந்து ஒரு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி மெதுவாக நடந்து வந்துகிட்டே இருந்தோம். கொஞ்சம் டைமாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு செம்மையாக வச்சுருப்பாங்க. நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் லாங்காக போகணுன்னு. அப்புறம் நாங்கள் ஹெச்எஸ்ஆர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எக் ஃபேக்டருக்கு வந்தோம். இங்கே வந்து நாங்கள் சிக்கன் ஆம்லேட், கிரில் லாலிபாப், வெஜ்கி ஆம்லேட் அண்ட் பன்னீர் ஆம்லேட் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்க வந்து தமிழ் தான். இவங்களும் நல்லா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸ்பீடாக பண்ணாங்க. அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா அந்த 4மே வந்து சூப்பராக இருந்தது. சீஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இதையும் நாங்கள் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு ஒரு 8 o'clock ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 9:30 ஆகிருச்சு. அண்ட் நாங்கள் 4 பேர் போனோம். ஒருத்தருக்கே அந்த ஆம்லேட் வந்து ஃபுல்ஃபில்லாக இருந்தது. கொஞ்சம் திக்காக பெருசாக போட்டாங்களா, அது ஒரு ஆள் மட்டும் தான் சாப்பிட முடியும், அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் என்னோடய டின்னர் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் பெங்களூரில் வந்து எதெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நான் வந்து அடுத்து வர்ற வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.